Hi friends, வணக்கம். வெல்கம் டு பயாலஜி கிங் தமிழ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி புக்கில் இருக்கக்கூடிய 10th லெசனை பார்க்க போகிறோம். இந்த 10th லெசனில் ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த லெசனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள், அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. வாங்க நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இது யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிடி ஆஃப் ஜுவாலஜி, பிஜிடி ஆஃப் ஜுவாலஜி, நீட்டு, டிஎன்பிஎஸ்சி, நெட்டு, செட்டு போன்ற தேர்வு எழுதுகிறவங்களுக்கும் 11th மற்றும் 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது 100% மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த கொஷின்ஸ் என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு புக்கை நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு லைன் பை லைனாக வாசித்து அதுலேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். நீங்கள் அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லெசனை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இதோட ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த கொஷின்ஸும் இந்த கொஷினும் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து கொஷின்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறோம். வாங்க நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். 1997 முதலில் உருவாக்கப்பட்ட செயற்கை தடுப்பூசி எது? அதாவது சிந்தட்டிக் வேக்சின் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெப்படைட்டிஸ் பி. ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி என்னென்ன வணிக பெயர்களில் விற்பனையாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ரீகாம்பிவேக்ஸ் மற்றும் என்ஜெரிக்ஸ். அமெரிக்கா, பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் நாடுகளுக்கு அடுத்தபடியாக ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசியை சொந்தமாக தயாரித்த 4வது நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா. ஹெப்படைட்டிஸ் பி புறப்பரப்பு எதிர்ப்பொருள் தூண்டிக்கான, அதாவது ஹெப்படைட்டிஸ் பி சர்ஃபேஸ் ஆன்டிஜனுக்கான மரபணு எதில் நகலாக்கம் செய்து துணை அலகு தடுப்பூசியாக மறுசேர்க்கை ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சாக்கரோமைசஸ் செர்விசியே எனும் ஈஸ்டில். 1990 முதலில் 4 வயது பெண் குழந்தைக்கு பிரெஞ்சு ஆண்டர்சன் என்பவரால் மரபணு சிகிச்சை மருத்துவம் அளிக்கப்பட்டது. அந்த மரபணு குறைபாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா அடினோசின் டிஅமினேஸ் குறைபாடு. அப்படி இல்லைன்னா இது எப்படின்னு சொல்லுவாங்கன்னா எஸ்சிஐடி அப்படின்னாங்க. எஸ்சிஐடி என்னன்னு பார்த்தோம்னா சிவியர் கம்பைன்டு இம்யூனோடெஃபிஷியன்சி. அடினோசின் டிஅமினேஸ் குறைபாடு என்பது டேஷ் வளர்சிதை மாற்ற குறைபாடு ஆகும். என்னன்னு பார்த்தோம்னா ஒரு உடல் குரோமோசோமின் ஒடுங்கு ஜீன் வளர்சிதை மாற்ற குறைபாடு. அடினோசின் டிஅமினேஸ் குறைபாடுடைய நோயாளியின் எந்த செல்களின் செயலிழப்பால் உள்நுழையும் நோயூக்கிகளுக்கு, அதாவது பேத்தோஜன்களுக்கு எதிராக நோய் தடை காப்பு பதில்வினைகளை வெளிப்படுத்த முடிவதில்லை அப்படின்னு பார்த்தோம்னா டி செல்களின் செயலிழப்பால். தண்டு செல்கள் டேஷ் செல்கள் ஆகும், அதாவது ஸ்டெம் செல்கள் டேஷ் செல்கள் ஆகும். என்னென்னு பார்த்தோம்னா வேறுபாடு அடையாத செல்கள், அதாவது அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸு. இதை வந்து எந்த செல்லாகவும் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அதாவது நம்ம உடலில் இருக்கிற எந்த செல்களாகவும் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நர்வ் செல்ஸு, அப்புறம் பிளட் செல்ஸு, எந்த செல்களாகவும், அதாவது நம்ம உடலில் இருக்கிற எந்த செல்களாகவும் மாற்றமடையக்கூடிய ஒரு செல்லுன்னு பார்த்தோம்னா அது வந்து பார்த்தோன்னா தண்டு செல்கள், அதாவது ஸ்டெம் செல்கள். நமது உடலில் உள்ள அனைத்து வகை செல்களாகவும் மாறும் திறன் படைத்த செல்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதுதான் வந்து பார்த்தோன்னா தண்டு செல்கள், அதாவது ஸ்டெம் செல்ஸ். பாலூட்டிகளில் எத்தனை வகை தண்டு செல்கள் காணப்படுகின்றன? அதாவது மம்மல்ஸில் எத்தனை வகை தண்டு செல்கள் காணப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா 2 வகை செல்கள் காணப்படுகின்றன. அவை என்னன்னு பார்த்தோம்னா கருநிலை தண்டு செல்கள் மற்றும் முதிர் தண்டு செல்கள், அதாவது எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல்ஸ் அண்ட் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ். கருநிலை தண்டு செல்கள், அதாவது எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல்கள் டேஷ் திறன் கொண்டவை. என்னன்னு பார்த்தோம்னா பகுதி திறன், அதாவது ப்ளூரிபொட்டன்ட். கருக்கோளத்தினுள் காணப்படும் எந்த திசுக்களில் இருந்து கருநிலை தண்டு செல்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா கருக்கோளத்தின் செல் திரளின் மேற்பகுதி திசுக்களில், அதாவது என்னன்னு பார்த்தோம்னா எபிபிளாஸ்ட் திசு. முதிர்தண்டு செல்களின் அதிகப்படியான உற்பத்திக்கு மூலாதாரமாக விளங்குவது எது அப்படின்னு பார்த்தோம்னா சிவப்பு மஜ்ஜை, அதாவது ரெட் போன் மெரோ. ஒற்றை செல் பிரிதல் அடைந்து ஒரு உயிரியின் அனைத்து வகையான வேறுபாடு அடைந்த செல்களையும் உருவாக்கும் திறனுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா முழுமை திறன், அதாவது டோட்டிபொட்டன்சி. தண்டு செல்லானது புற அடுக்கு, அக அடுக்கு, நடு அடுக்கு என்னும் 3 வகை அடுக்குகளில் ஏதேனும் ஒரு செல் அடுக்காக மாறும் திறனுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா பகுதி திறன், அதாவது ப்ளூரிபொட்டன்சி.
இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா 12th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தோன்னா ப்ளூரிபொட்டன்சினா என்ன, டோட்டிபொட்டன்சினா என்ன அப்படின்ற கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா 2 மார்க்கில் வரும். இது எல்லாமே வந்து நம்ம எப்படி கொஷின்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்சர்லேருந்தும் கொஷின் எடுக்கலாம். கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம கொஷின் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுவே ஆன்சராகவும் நம்ம இது பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். தண்டு செல்லானது பல வகை செல்களாக மாறும் திறனுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா பலத்திறன், அதாவது மல்டிபொட்டன்சி. இப்போ வந்து இதை கொஷினாக எடுத்துக்கலாம். மல்டிபொட்டன்சி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தண்டு செல்லானது பல வகை செல்களாக மாறும் திறனுக்கு மல்டிபொட்டன்சி என்று பெயர். ஓகேங்களா. தண்டு செல்கள் சில வகை செல்களாக மட்டும் வேறுபாடு அடையும் திறனுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா குறுத்திறன், அதாவது ஒலிகோ பொட்டன்சி. இதுக்கு எல்லாமே எக்ஸாம்பிள் நம்ம வந்து புக்ஸில் இருக்கும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குறுத்திறன் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா பி மற்றும் டி செல்களாக மட்டும் வேறுபாடு அடைதல் தான். இது வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒலிகோ பொட்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள். தண்டு செல்கள் ஒரே ஒரு செல் வகையாக மட்டும் வேறுபாடு அடையும் திறனுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒற்றை திறன், அதாவது யூனிபொட்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின். எலைசா எனும் உயிர்வேதிய செய்முறையை கண்டுபிடித்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எவா எங்வால் மற்றும் பீட்டர் பெல்மான். இந்த எலைசா டெக்னாலஜி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச்ஐவி டெஸ்ட் போடலாம், ஹெச்பிஎஸ்சிஹெச்இ அதாவது ஹெப்படைட்டிஸ் பி ஆன்டிஜனுக்கும் போடலாம், அதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸுக்கும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். எலைசா சோதனைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்ட் எலைசா, இன்டைரக்ட் எலைசா, சாண்ட்விச் எலைசா அண்ட் காம்படிட்டிவ் எலைசா. அதாவது நேர்முக எலைசா, மறைமுக எலைசா, சாண்ட்விச் எலைசா, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காம்படிட்டிவ் எலைசா என்ற 4 வகை. பாலிமரேஸ் சங்கிலி வினை, அதாவது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் தொழில்நுட்பத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேரி முல்லிஸ். 1983 இவர் வந்து உருவாக்குனார். இதுக்கு நோபல் பரிசு எப்போ பெற்றாருன்னு பார்த்தோம்னா 1993 இதற்கான நோபல் பரிசு பெற்றார். பாலிமரேஸ் சங்கிலி வினையில், அதாவது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனில் இயல்பு திரிபு, அதாவது டீநேச்சுரேஷன் நிகழ்ச்சியில் வேதிவினை கலவையானது எவ்வளவு வெப்பநிலையில் சிறிது நேரம் வெப்பப்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 95 டிகிரி செல்சியஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. நம்ம அதிகப்படியாக வந்து அப்படி மேலோட்டமாக படிச்சுட்டு போயிடுவோம். நமக்கு வந்து இந்த மாதிரி வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம படித்து வச்சுக்கோன்னா நமக்கு எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். ஆர்என்ஏ மூலக்கூறுகள் நிரப்பு டிஎன்ஏவாக மாற்றப்படுவதற்கு உதவும் நொதி எது அப்படின்னு பார்த்தோம்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். எல்லாமே இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன், அதையும் படிச்சுக்கோங்க. கருப்பை வாய் புற்றுநோய், அதாவது செர்விக்கல் கேன்சர் எந்த வைரஸ்களால் தூண்டப்பட்டு ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பாப்பிலோமா வைரஸ். மரபணு சிகிச்சையில் குறிப்பிட்ட டிஎன்ஏ துண்டங்களை உற்பத்தி செய்து பெருக்குவதற்கு, அதாவது ஆம்ப்ளிகேஷன் பண்ணுவதற்கு பயன்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா பிசிஆர் டெக்னாலஜி தான், அதாவது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். நண்பர்களே, நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோஸ். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 1 வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம வந்து இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.